நீங்களும் வீட்டில் உட்கார்ந்த மாதிரி உங்க வெயிட்டை குறைச்சி பாடியை டீடாக்சிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 5 ஸ்டெப்பை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மோனோ டயட்டிங், மோனோ ஃபாஸ்டிங். மோனோ டயட்டிங்னா சேம் மாதிரி சாப்பாடை நீங்க டெய்லி சாப்பிடணும். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிச்சடி. அரிசி, பருப்பு, ரொம்ப விதையாக காய்கறி எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து சாப்பாடை கண்டினியூவா நீங்க வந்து 5 நாளைக்கு, 7 நாளைக்கு, 9 நாளைக்கு, 11 நாளைக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அதை வந்து கண்டினியூவா சாப்பிடுவாங்க. அதனால உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் பாயிண்ட், 2 bowls ஆஃப் ஃப்ரூட்ஸ். 2 பவுல் நிறைய ஃப்ரூட்ஸை காலையில 8 மணிக்கு ஒன்று, இன்னொன்று 4 மணிக்கு கண்டிப்பா சாப்பிடுங்க. உங்க உடம்புல இருந்து யூரின் வழியா இல்ல வந்து ஸ்னீசிங் வழியா போற விட்டாமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு எனர்ஜி கன்சியூம் ஆகும். அப்போ ஃபாஸ்டிங் டயட்டிங்ல உங்களுக்கு வந்து டயர்டஸ் ஃபீல் ஆகாது. அப்படி நீங்க டயட்டிங் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வெஜிடபிள் சாலட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், ஹெர்பல் டீ. அட்லீஸ்ட் 2 லிட்டர் ஹெர்பல் டீயாவது நீங்க குடிக்கலாம். இந்த ஹெர்பல் டீயை எப்படி குடிக்கணும்னு நான் சொல்றேன். 2 லிட்டர் வாட்டரை நல்லா சூடு பண்ணிக்கிறங்க. அதுல சீரகம், சோம்பு, மல்லி 3யுமே கொதிக்க வச்சுட்டு எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ த்ரூ அவுட் த டே நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியை குடிக்கலாம். அது உங்க மெட்டபாலிசம் நல்லா பூஸ்ட் பண்ணும், டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கேஸ் இல்லைன்னா வந்து பிளாட்டிங் சென்சேஷன் டயட்டிங் பண்ணும்போது ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து குட் ஃபேட்டை உங்களை சாப்பாடுல இன்க்ளூட் பண்ணுங்க. 200 ml ஆஃப் தண்ணியில கொஞ்சோண்டு கீயை வந்து சேர்த்துட்டு இந்த தண்ணியை நீங்க வந்து காலையில வந்துட்டு குடிச்சீங்கன்னா அது உங்க கான்ஸ்டிபேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். நீங்க ஃபாஸ்டிங் வைக்கணும் இல்லை டயட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து early to bed and early to rise ஓட காம்பினேஷனை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா நைட் சாப்பாடை சன்செட் 6க்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்படியே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் சன்ரைஸ் வரையும் ஒண்ணுமே சாப்பிடாம வயிற்ற எப்பயுமே பட்னியா வச்சீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் ஹெல்த்தியாவும் இருக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸும் பண்றது ரொம்ப ஈஸி.